அரச பயங்கரவாதமும் மத பயங்கரவாதமும் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் தடுக்க வேண்டுமானால் திமுக மட்டும் போதாது, தாவேக்காவும் வேண்டும் என்று கருதுகிறவன் நான். தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு தலைவனை தரிசிக்க, இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். கூட்டம் கூட்டம் அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. வந்துடுறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. 6 மணிக்கு கூட்டம் தொடங்கி 8 மணிக்கு முடிச்சிட்டாங்க. கூட்டம் போகல. இந்த ஒலிபெருக்கி அமைப்பாளர் கூட்டம் தான் முடிஞ்சிச்சு, இன்னும் எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்குறான். அந்த கூட்டம் சொல்லுது, அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்க. தாமதமாக வருவது இயல்பாகிவிடும் தேர்தல் காலத்தில். தமிழ்நாட்டில் ஒப்பனை செய்யாத ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான். ஒரு விரல் புரட்சிக்கு நாடு ஆயத்தமாகி வருகிற காலத்தில் தமிழ்நாட்டினுடைய டெப்த் அண்ட் ஒர்த் ஒரு இலக்கிய இதழ் எதுவென்றால் காலச்சுவடு. அந்த காலச்சுவட்டில் ஒரு கட்டுரை, கரூர் துயரத்திற்கு பிறகு எல்லோர் கைகளிலும் கரை என்றொரு கட்டுரை வந்திருந்தது. ஆகவே அந்த சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது அட்லாண்டிக் பெரும்பிழை, அது இமாலய மடத்தனம், அது பசிபிக் பிசகு. கரூர் துயரத்திற்கு பிறகு தம்பி விஜய் சென்னைக்கு வந்துட்டார். அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். அதுதான் சரியான முடிவு. அவர் அங்கேயே இருந்திருந்தால் அசம்பாவிதம் இன்னும் நடப்பதற்கு சாத்தியம் அதிகம். சாவின் எண்ணிக்கை கூடும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு கரூர் ஆளாகும். எல்லா அநியாயத்தையும் அங்கே அரங்கேற்றுவதற்கு சக்திகள் முயலும். ஏனென்றால் சமய சார்பற்ற, சாதி உணர்வற்ற ஒரு தலைவனாக கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி விஜய்.